உபவாசம்ன்றது அர்த்தம் வந்து எங்களை ஒடுக்குறது. இன்னத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கும் தேவனுடைய சித்தங்களும் தேவனுடைய திட்டங்களையும் நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்குது. இந்த ஒரு நாளில் எங்களை ஒடுக்கிக்கொள்ள பார்க்குறோம். என்ன சரீரம் முழுங்கும். ஜெரமாயா அவர் ஒரு நேரம் தான் சாப்பிட்றாரு. இந்த நேரம் வரைக்கும் அவர் ஒரு நேரம் தான் அவர் சாப்பிட்றது இல்லை. அவர் சாப்பிட்றது தெரியுமா? இந்த பிசாசு அத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு அது சேலஞ்ச் பண்ணுது, சவால் விடுது. தெரியுமா என்ன சவால் விடுது தெரியுமா? உங்களை யாராவது சாப்பிடாம இருக்க முடியும்? நேரம் பார்த்தா தின்னுவீங்க, உங்களுக்கு வேலையை தின்றது. அதாவது அந்த தேவ சமூகத்துக்குள்ள உள்ளிடம் முதல், அதாவது தேவ சமூகத்துக்கு போய் நீங்க 10 நேரங்கள்ல சாப்பிடுங்க. அந்த தேவ அவர் திறமையா விளக்கப்படுத்தி சொன்னார். நீங்க தேவ சமூகத்துக்கு போகக்குள்ள சாப்பிடாம, தேவ சமூகத்துக்கு போகக்கூடாது. தேவனை கனப்படுத்துற இடத்துல சாப்பிடாம, ஏன்னா அது தேவனை கனப்படுத்துது. அந்த இடத்துல சத்துரு உங்களோட மைண்டை குழப்பம், மைண்டை குழப்பம், சாப்பாட்டை போட்டு மைண்டை குழப்பம். அதைத்தான் நம்ம எடுத்துக்காங்க. ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை ஆண்டவர வார்த்தை கேட்கறதுக்கோ இல்லை சுகத்தை பெற்றுக்கொள்வதோ ஏதாவது ஒரு காரியத்துக்கு நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நாங்கள் சாப்பிட்டு வந்திருந்தோம்னா எங்களுடைய மைண்டை வந்து அந்த இடத்துக்கு தான் போகணும். அவனுடைய விளையாட்டு பிசாசின் தந்திரங்களை நாங்கள் அறியாத அல்லவே பவுல் எழுதணும். பிசாசின் தந்திரங்கள் நாங்கள் அறியாதவை அல்ல, அறிஞ்சிருக்கிறோம். இதுதான் அவனுடைய தந்திரங்கள். அதனால ஆண்டவருடைய சமூகத்துக்கு வார நேரம் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சாப்பிடாம. முடியாதவங்க இருக்கிறாங்க, அதை குறித்து நாங்கள் இல்லை. ஆனால் முடிஞ்சவங்க சாப்பிடாம வாரதுக்கு காரணம் சத்து குழப்பம். அது சேலஞ்ச் பண்ணுது. அந்த அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களோ இல்லையா, அந்த பிசாசு வந்து இப்படிதான் பார்த்து கொண்டு, இப்படிதான் இங்கதான் பார்த்து கொண்டு இங்கதான் பண்ணிட்டு கடைசியில் முடியாம போக அவரை மேஸ்டர் இருந்துச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. எத்தனையோ 1000 பேர்களுக்கு நடுவில் அந்த மனுஷனை கணக்காந்த இடத்துக்கு அந்த மனுஷனை அவரை கூப்பிட்ட விதம் பார்க்கணும். அவர் கூப்பிட்டார் எப்படி இருக்கார், அப்படி எல்லாம் இருக்கத்தக்கதா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல போறோம்னு தான் வந்தார். வந்தவர் நீ இந்த சபைக்கு வந்து இருக்கிற, சபையில இருக்கிறவன விடுத்தட்டுறதுக்கு தானே வந்தாய், சரியா நான் சொல்றது? அப்ப எல்லாரும் அந்த அந்த கூட்டத்துல வந்திருந்தவங்க எல்லாரும் அவங்க என்ன இவர் சொல்றாருன்றதுக்காக பார்த்துக்கொண்டா திடீர்னு திரும்பி சொன்னார், இங்கோ அதோ ஒரு மனுஷன் இருக்கிறார், நீங்க வந்தது வந்து உன்னுடைய மனைவியினுடைய பிரச்சனை, மனைவியிட உனக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது தான் நீ சொல்யூஷன் தேவை, அதாவது ஒரு விடுதலையை தேடி வந்திருக்கிறாய். ஆனா உனக்குள்ள 300 ஆவி நிற்குது. 1 இல்லை 2 இல்லை 300 ஆவி, லேகியோன் 1000 அது மாதிரி 300 ஆவி நிற்குது. அந்த ஆவி என்ன சேலஞ்ச் பண்ணுது? இந்த ஆவி என்ன சோதிச்சு பார்க்குது, என்ன சேலஞ்ச் பண்ணுது என்று சொல்லிதான் கணக்கு அக்யூரேட்டா கூப்பிட்டு இந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு முன்னால வந்து நிற்கிறவர் அவனுக்கு தெரியும். அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, எத்தனை தேவ மனுஷர்களை நீ கீழே கொடுத்த? சொல்லுது கணக்குல அடங்காது, கணக்குல அடங்காதுன்னு சொல்லுது. என்ன செஞ்ச அந்த அந்த தேவ மனுஷன்? அவங்க என்னுடைய ஆலயத்தோட சங்கமம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய ஆலயத்தோட அவங்க சங்கமம் அடைஞ்சிட்டாங்க. அதாவது முடிஞ்சது, கதை முடிஞ்சது. ஏன் நீ இங்க வந்து எப்படி நீ என்ன பிடிக்கிற வந்த? நீ தேவ மனுஷன் ஒன்றும் பிடிக்க முடியாது. வந்ததே அவருக்கு அந்த வல்லமையை பிடிங்கி கொள்வது, அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை பிடிங்கி கொள்வது. அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டா வெஸ்ட் ஆப்பிரிக்கா ஃபுல்லா, வட ஆப்பிரிக்கா ஃபுல்லா வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருக்கும். உண்மை சம்பவங்கள் ஐயா, பொய்யான சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்க ஆராய்ந்து அறிகிறான். கண்கள் திறக்கப்பட்டு கேட்டு அதை பயன்படுத்திக் கொள்வான். வெஸ்ட் ஆப்பிரிக்கா ஃபுல்லா அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த வட ஆப்பிரிக்கா ஃபுல்லா அவன் ஆட்சி செஞ்சிருப்பான். உனக்கு இப்ப என்ன நடந்தது கேட்கிறேன், உனக்கு என்ன நடந்தது? என்ன அரசு சத்தம் அதான் கேட்கிறேன். தக்கலா தான் கேட்கிறேன், அரசுக்காரன வல்லமையை புடிங்க கேட்டேன்.
பரிசுத்தாவியான வல்லமையை நீ பிடுங்கிக் கொள்ளுவியா? என்னுடைய வல்லமை இல்லை. அவர் சரியா அதை அக்யூரேட் பண்ணி சொல்றாரு. என்னுடைய வல்லமை இல்லை, பரிசுத்தாவியான வல்லமையை நீ பிடுங்கிக் கொள்ளுவியா? நான் சபையாரெல்லாம் எழுப்பி கத்துறாங்க, ஆண்டவர் நன்றி சொல்றேன். பரிசுத்தாவியான வல்லமையை பிடிக்கிக் கொள்ள யாராலையும் முடியாது. ஆவியானவர் நடத்துறது கருவியை பயன்படுத்துறாரு. கருவிக்கும் வல்லமைக்கும் சம்பந்தம் இல்லை. வல்லமை அவர் வாரார், கரண்ட் வருது, வேலை செய்து முடிஞ்சுதா போயிட்டு விளங்குதா? அப்ப அந்த இடத்துல அவன் சேலஞ்ச் பண்றான். அப்புறம் அவங்களால இருக்க முடியும். பேர்கள் வச்சு கொள்றாங்க சொல்றாரு. எல்லாரும் பட்டம் வச்சு கொள்றாங்க. தீர்க்கதரிசி, போதகர், அப்போஸ்தலர். அவங்க ஒவ்வொருத்தர் எழுப்பி சொல்ற நேரம் ஒரு ஆளுக்கு சொல்லுது. ஒருத்தர் ஒரு லேடி இருந்து கேட்ட ஒரு நல்ல கேள்வி வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது அவர் சொன்னார், ஐ ஆம் ப்ரொஃபட்லெஸ் என்று சொன்னான். நான் ஒரு தீர்க்கதரிசி ஆனவன் என்று சொல்லி பிள்ளை சொன்னிச்சு. முதல் உடைய பேருக்கு முன்னால் இருக்கிற அந்த பேரை எடுத்து போடல. நீ ப்ரொஃபட்டஸ் இல்லை, உனக்கு முடியுமா? வானத்துக்கு ஒரு செகண்டுக்குள்ள என்ன 9000 கிலோமீட்டர்ஸ் ஓட முடியுமான்னு இருந்துச்சு. இப்படி ஒரு செகண்ட் அடிக்க முடியாது. 900 கிலோமீட்டர் 900 மைல் பறந்து போகணும். அந்த ஆவில இருந்து போன அந்த தூதண்ட வல்லம் உன்னால முடியுமா? முடியாது. அப்ப என்னதுக்கு ப்ரொஃபட்டஸ் என்று கூப்பிடுறாரு? அப்ப என்னதுக்கு தீர்க்கதரிசி என்று கூப்பிடுறாரு? உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீ சும்மா உன்னுடைய பேர் பிரதர் சிஸ்டர் என்று கூப்பிடு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கு உரியவர், தகமுடையவர். அது உன்னுடைய கவியம். இயேசு மட்டும்தான். இயேசுக்கு மட்டும்தான் நம்ம தகம் இருக்கு. யாரு பிரதான அப்போஸ்தலன்? யார் பிரதான அப்போஸ்தலன்? சரியா சொல்லு. சரியா சொல்லு. சரியா சொல்லு. பிரதான அப்போஸ்தலன் இயேசு. இயேசு தான் பிரதான அப்போஸ்தலன். அறிஞ்சு வச்சிருக்கோம். அவர் தான் அப்போஸ்தலன், அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் தான் தேவன், அவர் தான் நல்ல மேய்ப்பர், அவர் தான் போதகரும், அவர் தான். அவரை ரபின்னு கூப்பிடுறா அதுக்கு அர்த்தம் போதகரே அவர் தான். நாம நமக்கு முன்னால பிரதர் சிஸ்டர் கூப்பிட்டா அவர்னு சொன்னார். நீங்க எல்லாரும் என்ன ப்ரொஃபட்னு கூப்பிடுறீங்க, ஆனா நான் சாதாரண ஒரு மனுஷன். நான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவர் அந்த சின்ன வயதுல இருந்து எரேமியா தீர்க்கதரிசன 30 வார்த்தைகளும் சொல்லுவார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அத்தனை வார்த்தைகள் அத்துப்படியாக பார்க்காமலே நல்லா சொல்லிக்கொண்டு போவார். அதன் நிமித்தம் அவருடைய தமையை பெற்ற பேர் தான் இந்த எரேமியா. இவர் தீர்க்கதரிசனம் இந்த அக்யூரேட்டா சொல்றபடி இவருக்கு ப்ரொஃபட்னு வச்சாங்க. அதுல இருந்து ப்ரொஃபட் ஜெரமியான்னு வந்தது. மற்றபடி அவர் சொல்றாரு பேருக்கு சம்பந்தம் இல்லை. பேர் புகழ் அவர் மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இப்ப உபவாசிக்கிறது எங்களை ஒடுக்குறது, எங்களை கட்டுப்படுத்துறது. ஏன் கட்டுப்படுத்துறதுன்னா நாங்க எங்களை ஒடுக்குனாதான் அந்த பருவ சம்பந்தத்தை விட்டுக் கொள்ளலாம். ஒரு ரகசியத்தை சொன்னிச்சு. உபவாசம் ரகசியம். 3 கிழமை சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களோட கண் மாம்சத்து கண் மூடப்பட்டு ஆவிகளை காண்பீங்க. 3 கிழமை சாப்பிடாம இருந்தா, அந்நிய மட்டும் போயிருந்தா முதல் உங்களுக்கு தென்படுறது ஆவிகள், அசுத்தாவிகள். எங்கெல்லாம் அசுத்தாவிகளோ கத்தருடைய பாதுகாப்புகளை காத்து நிற்கிறது. கத்தரைகளோட கூட இருக்கிறாங்க. அந்த உபவாசம் இருக்கிற நேரம் அவங்களுக்கு தென்படுற காரியம் ஆவியில அந்த சர்க்குலேஷன், அந்த சுற்றி வட்ட இருக்கிற வட்டாரத்துல அந்த அவ்வளவு உண்மையும் முதல் கண்ணுக்கு தெரியும். பாருங்க, டிபி ஜோசுவா ஒரு மனுஷன் அவங்க பிள்ளை முதல் நாள் வந்து விடுதலை பெற்றுக் கொண்டார். ஒரு மெரின் ஸ்பிரிட், இந்த கடல் கன்னிகளுடைய ஒரு ஆவி, அந்த கெட்டாவில இருந்து அவன் விடுதலை பெற்று அவன் என்ன செஞ்சா போய்தான் அப்படி கூட்டிட்டு வந்தான். சரியா? வரிசையா வந்து நிக்கிறாங்க. பெரிய குடும்பம், எங்களை மாதிரி ஒரு பெரிய குடும்பம். அந்த மனுஷன் நிக்குது, கட்டால் மனுஷன் நிக்குது. வீடியோ எடுத்து பாருங்க. சிபி யோசுவா வந்தார். வந்து சொன்னார், ஹவாயோன்னு கேட்டார். இப்ப நாங்க பார்க்குற நேரம் அந்த மனுஷன் வந்து கஷ்ட மனுஷன், அப்படியே அவரோட பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட கேட்டார், சிபி யோசுவாட்ட கேட்கிறார், என்ன மாதிரி உன்னுடைய மகன் விடுதலை பெற்றா நீயும் விடுதலை பெற்றுக் கொள்றது இல்லையா?
Yeah, TV Joshua was the first person to see my nakedness in me. TV Joshua தான் முதல் என்னுடைய நிர்மாணத்தை கண்டு கொண்ட ஒரு மனுஷன். ஏன்னா என்னுடைய பாதம் உங்களுக்கு காலில் நிலத்தில் படுற மாதிரி இருக்குது, ஆனால் என்னுடைய கால் நிலத்தில் படையில என்ற என் இடுப்புக்கு கீழே பாம்பு. அது அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். TV Joshua மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. உண்மை காண்றதெல்லாம் நிலைச்சிருக்குமா? எதை சொல்லுது? கண்டு விசுவாசிக்கிறவன் நான் விசுவாசி, காணாமல் விசுவாசிக்கிறவனே விசுவாசி. எங்களை கண்டலுக்கு புலப்படாத பல காரியங்கள் உண்டு. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாதான் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட ஆற்றல் நிற்குது, எங்களை சுத்தி நிற்குது. கடந்த வாரம் கற்றுக்கொண்டோம், தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறாரா, எங்களை வீட்டில் இருக்கிறாரா என்ற கேள்விக்குறி இன்னும் எங்களை மனதுக்குள்ளே இருக்கிறது. விளங்குதா? கிருபை மாட்டாதுல்ல, கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறபடியா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறபடியால் நாங்கள் பாவம் செய்யலாமா? தெளிவான வசனம். கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, தெளிவான வசனம். ஓகே, ஆனா அந்த கிருபைக்கு நான் உட்பட்டு இருக்கிறேன்றதுக்காக பாவம் செய்யலாமா? முடியாது. நான் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறேன் என்றாலும் அந்த கிருபைக்குள்ள நான் வாழ்றதா இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் எனக்கு இல்லாட்டி பாவம் செய்யும், நிச்சயமா பாவம் செய்யும். ஆவியானவர் எனக்கு இல்லாட்டி அடிக்கடி சொல்லுவார், அவர் சொல்றது அடிக்கடி ஏதாவது ரெட் கார்டு காட்டணும்னா அவர் போயிடுவார். போன பிறகு கிருபைக்குள்ளதான் வாழணும். கிருபையை தேவன் விட்டு விளக்கை, அதனால நாங்க பாடுற பாட்டு நல்லா தான் இருக்கு. கிருபையை குறித்து பாடுற பாட்டு கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால விளங்கிக் கொள்ள பாவம் சரியான ஒரு விளக்கத்துக்குள்ள வரும். ரைட், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு மனுஷன் முயற்சி செய்யறான். ஆனா மனுஷன் இதால இல்லை, தேவன் நடத்தி கொண்டு போற ஒரு மனுஷன் அதே நேரங்களில் அதே காலங்களில் ஒவ்வொருத்தரையும் நடத்தி கொண்டு போவார். வல்லமை இல்லாம முயற்சி செய்ய முடியாது. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். விளங்கிச்சா? அவங்க